விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் களை கட்டிய திமுகவின் இளைஞர் அணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு. எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போட்டிடும் தங்க தலைவரின் வீர புதல்வனே, சூரியனாய் சுடலும் உன்னை கழக வாழ்த்திடும் கோடானு கோடி மக்கள் உரிமை வெற்றிட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டாய் திசைகள் போற்றும். உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் 1,00,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பெரும் முழக்கத்தை ஆயுதமாய் எடுத்தவன் செந்தமிழ்நாட்டு திமுக இளைஞர் அணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராம்ப் வாக். சிவப்பு கம்பளத்தில் நடந்து சென்ற முதலமைச்சரை பார்த்ததும் தொண்டர்கள் ஆர்ப்பரிப்பு. எந்த சாதாரண அரசரும் எங்களை ஆள முடியாது, இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஏன் தொடர வேண்டும் என்பதற்கு திமுக இளைஞர் அணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். ஆட்சிதான் தமிழ்நாட்டில் தொடரணும். தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமா ஏதாவது ஒரு திட்டத்தில் பயனடையக்கூடிய வகையில நம்முடைய அரசு செயல்பட்டு இருக்கு. பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரமா மகளிர் உரிமை தொகை, அவங்க சுதந்திரமா பயணம் செய்ய கட்டணமில்லா விடியல் பயணம், சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல பணிபுரியக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக தங்க மாவட்டந்தோறும் தோழிகள் விடுதி, அரசு பள்ளி மாணவர்கள் காலையில சேர்ந்தா மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டம். நீங்க கெத்தா சொல்லலாம், இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு திட்டங்கள் இருக்காது. நாட்டின் அனைத்து துறைகளிலும் முன்னேறிய தமிழ்நாடுதான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் என பெருமிதம். எக்கனாமிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் மேகசின்ல வரக்கூடிய அந்த செய்திகளானாலும் சரி, எல்லா ரேங்க்லயும் தமிழ்நாடு தான் டாப். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார். தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட். அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. இதை நீங்க எங்க வேணாலும் போய் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லலாம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு எதுவும் வழங்காத என்டிஏ கூட்டணிக்கு 0 பரிசாக வழங்குவோம். திமுக இளைஞர் அணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முழக்கம். விளக்கு கொடுங்க, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க, தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவு குறைக்கப்படாத நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க, கீழடி அறிக்கையை கொடுங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன? வெறும் 0. அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் அதே தானே திருப்பி கொடுக்கணும். பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என்டிஏ கூட்டணியும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் போலவே சட்டமன்ற தேர்தலையும் 0 ஆகணும். தமிழ்நாட்டிற்கு 0 சொன்ன மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்காமல் பாஜகவின் கிளை செயலாளராக EPS மாறிவிட்டதாக முதலமைச்சர் கடும் தாக்கு. நானும் ரவுடிதான் என்பது போல தான் தான் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை என EPS புலம்புவதாக விமர்சனம். குரல் கொடுக்காம பாஜகவுடைய கிளை செயலாளராக மாறி இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடிதான், நானும் ரவுடிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமை, நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. தேர்தல் திருவிழா முடிந்ததும் புதிய கட்சிகள் காணாமல் போகும் என தாவேக்கா மீது உதயநிதி ஸ்டாலின் மறைமுக விமர்சனம். அதே மாதிரி திருவிழா நேரத்தில் புது புது கடைகள்லாம் போடுவாங்க. மக்களை கூப்பிட்டு பொய் விளம்பரம் சொல்லி பொய் வியாபாரம்லாம் பண்ணுவாங்க. பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கு எல்லாம் ஷோ காட்டுவாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டில் புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காணா போயிடும். அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும்.
திருவிழா கூட்டத்தில் புகுந்து மிட்டாய் பலூன் கொடுத்து குழந்தைகளை கடத்துவது போல அடிமை கூட்டத்தை வழக்குகளிலிருந்து விடுவிப்பதாக கூறி பாசிஸ்ட் பாஜக தூக்கிவிட்டதாக விமர்சனம். பிள்ளை பிடிக்கிற கோஷ்டி, பிக் பாக்கெட் அடிக்கிற கோஷ்டியும் உள்ள வருவாங்க. மிட்டாய் வாங்கி தரேன், ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தரேன்னு குழந்தைங்களை கடத்த பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஈடு கேஸ்ல இருந்து நான் காப்பாத்துறேன், ஃபெரா கேஸ்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், மெடிக்கல் காலேஜ் கேஸ் ஊழல்ல இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், சம்பந்தி டெண்டர் எடுத்த கேஸ நான் முடிச்சு தரேன். இப்படி கேஸையெல்லாம் காட்டி காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் என சொல்லும் பாஜகவுடன் கைகோர்த்திருக்கும் துரோக கூட்டணி. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கடும் விலாசம். தேர்தல் வருது, அதனாலேயாவது இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்ப கூட தமிழ்நாட்டுக்கு அள்ளி இல்லை கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிஜேபியோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கக்கூடிய துரோக கூட்டணி. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தை வஞ்சியிருப்பதாக கூறி வரும் 12ஆம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. கல்வி நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதியை தராமல் தமிழகத்தின் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு ஒரு பைசா கூட தரவில்லை எனவும் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய ஊராட்சி செயலாளர்கள் 125 நாள் வேலை உறுதி திட்ட பணியாளர்களை பயன்படுத்துவதா? மாவட்ட ஆட்சியர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். வருகின்ற 14ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூடும் என்று அறிவிப்பு. அன்றைய தினமே இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தொடர் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன். 2026-27ஆம் ஆண்டுக்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையினை மாண்புமிகு தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களால் அன்றைய தினம் சட்டமன்றத்திலே அந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை வாசித்து அளிக்கப்படும். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது உருப்படாத திட்டம் என பாமக தலைவர் அன்புமணி காட்டம். பயனற்ற ஓய்வூதிய திட்டத்திற்கு நாளை பாராட்டு விழா நடைபெறவுள்ளதாகவும் கண்டனர். சனாதன கும்பலுக்கு சேவை செய்யும் போலி தமிழ் தேசியவாதி என சீமான் மீது திருமாவளவன் மறைமுக தாக்கல். தமிழுக்கும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்கும் போராடிய தலைவர்களை தமிழர் அல்லாதவர்கள் என அடையாளம் காட்டுவதாக ஆவேசம். தமிழ்நாட்டில் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடிய தலைவர்களை தமிழர் அல்லாதவர்கள் என்று அடையாளம் காட்டி அவர்களை தெலுங்கு எதிர்ப்பாளர்களாகவும் கன்னட எதிர்ப்பாளர்களாகவும் மலையாள எதிர்ப்பாளர்களாகவும் மாற்றி சனாதன கும்பலுக்கு சேவை செய்து வருகிற போலி தமிழ் தேசியவாதிகளை மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஒரு வரலாற்று கட்டாயமாக எழுந்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தாவேகாவின் கொள்கை முடிவு. கூட்டணிக்காக கூறவில்லை என தாவேக நிர்வாகி அருண்ராஜ் பேட்டி. அதிகாரத்திலும் பங்கு என்பது எங்கள் கொள்கை முடிவு. அரசியல் கட்சி சில கட்சிகள் கூட்டணி வரணும், கூட்டணி வந்தாதான் நாங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. அது ஒரு கொள்கை முடிவு. அதனாலதான் முதல் மாநாட்டிலே அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்பொழுது எந்த கட்சியும் கூட்டணி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தெல்லாம் பண்ணல. இது எங்கள் கொள்கை முடிவு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றம் செய்த மத்திய பாஜக கூட்டணி அரசை கண்டித்து காங்கிரஸ் பாத யாத்திரை. திருச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ஏராளமானோர் ஊர்வலம். ராஜேஷ்
மாநில தலைவர் அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். மத்தியில் ஆட்சி செய்யும் பிஜேபி அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே மக்களுக்காக வழங்கிய 100 நாள் வேலைவாய்ப்பு. கரூர் மாவட்டம் சிவாயத்தில் ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி மற்றும் குண்டர்களின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட நியூஸ் தமிழ் செய்திக்குழு மீது வழக்கு பதிவு. எம்எல்ஏ ஆதரவாளர்கள் அளித்த பொய் புகாரில் போலீசார் நடவடிக்கை எடுத்ததால் அதிர்ச்சி. கரூரில் நியூஸ் தமிழ் செய்திக்குழு தாக்கப்பட்ட விவகாரத்தில் ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டியை காப்பாற்ற முயற்சியா? எம்எல்ஏ தரப்புக்கு எதிராக ஆதாரங்கள் இருந்தும் பாரபட்ச நடவடிக்கை என குளித்தலை காவல்துறை மீது புகார். நியூஸ் தமிழ் செய்திக்குழு மீதான கொலை முயற்சி தாக்குதல் சம்பவத்தை நீர்த்துப் போக செய்கிறதா காவல்துறை? குளித்தலை காவல் நிலையம்தானே பார்த்துக் கொள்ளலாம் என ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி மகன் அசால்ட்டாக பேசிய ஆடியோ. அவனை அடிக்கணும் தெரியும் நமக்கு என்ன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். என்ன சொல்றா இந்த ஸ்டேஷன்ல தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாவணும். எங்க நடந்துச்சு அதானே சம்பந்த போலீஸ் ஸ்டேஷன் நியூஸ் தமிழ் செய்திக்குழு மீது கொடூர தாக்குதல் நடத்திய ரவுடி எம்எல்ஏ பழனியாண்டி தரப்பிடம் விசாரணை நடத்தக்கூட காவல்துறை தயங்குவது ஏன்? கேமராவை கொண்டு எம்எல்ஏ தாக்கிய காட்சிகள், சிசிடிவி ஆதாரங்களை அளிக்க எம்எல்ஏ மகன் மிரட்டல் விடுத்த பின்னரும் மௌனமாக இருப்பதாக புகார். கரூர் குவாரி முறைகேடு தொடர்பாக படம் பிடித்ததால் ட்ரோனை கண்டு அஞ்சும் எம்எல்ஏ பழனியாண்டி. செய்தியாளர்களை பார்த்தும் ட்ரோன் கேமரா பிடிக்காது என குறிப்பிட்டு நகர்ந்த காட்சி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திருமணமான 5 மாதத்தில் இளம்பெண் மர்ம மரணம் தொடர்பாக கணவர் காதலியுடன் கைது. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் இருவரும் திட்டமிட்டு கொலை செய்ததாக போலீசில் வாக்குமூலம். நெல்லை மேலப்பாளையத்தில் மனைவிக்கு வீட்டில் வைத்து பிரசவம் பார்த்த கணவர் கைது. இறந்த குழந்தையை இரவோடு இரவாக புதைத்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. ராமேஸ்வரத்தில் இருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் உள்ள மைல்கல்லில் தமிழ் புறக்கணிப்பு. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் மட்டுமே ஊர் பெயர்கள் எழுதப்பட்டிருப்பதால் தமிழர்கள் அதிர்ச்சி. மீண்டும் உயரத் தொடங்கிய ஆபரண தங்கத்தின் விலை. சென்னையில் சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் அதிரடியாக உயர்வு. கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,85,000 ரூபாய்க்கு விற்பனை.